திரும்ப வரமாட்டேன்னு தானடா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா. இன்னமே என் ஆட்டம் சிலம்பாட்டம். வரமாட்டேன்னு நினச்சல திரும்பி வந்துட்டேன்டா. அதே வேகத்தோடு வந்துட்டேன்டா. சாரி, ரொம்ப நாள் வீடியோ கூட வந்ததுக்கு சாரி. இன்றைக்கி நம்ம ஒரு புது கேமுக்கு வந்திருக்கோம், ஸ்டூபிட் ஜோம்பி. இது வந்து 3 பார்ட்ஸ் இருக்குது. இது அந்த காலத்தில் ஒரு வைபான கேமு. ஓகே, இப்போ நம்ம பார்ட் 1லேருந்து ஆரம்பித்து இந்த கேமை முடிக்கலாம். இப்போ பார்ட் 1. இது நான் உங்கள் அன்பார்ந்த அன்னோன். சரி, ஓகே, கேம் ஆரம்பிக்கலாம். வாங்க. இந்த கேமை பொறுத்தவரைக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப முக்கியம். எங்கே கரெக்டாக போகிறதுங்கிறது கரெக்டாக ஏன்னா இதன் டார்கெட் செட் பண்ணணும். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது 1 2 3 4 5 புல்லட்ஸ் இருக்குங்க. இப்போ இந்த 5 புல்லட்ஸில் இந்த எல்லா ஜோம்பியும் கொல்லணும். இதுனா இந்த புல்லட் வந்து பவுன்ஸ் ஆகும். இதுதான் இல்லை ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி பவுன்ஸ் ஆகி இதான் ஒரு புல்லட் தான் நான் சுட்டேன். இப்போ இல்லை 2 பேரும் செத்துட்டாங்க. எனக்கு 4 புல்லட் ப்ராஃபிட் அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரே புல்லட் தான் 3 பேரையும் தாக்குறேன் பாருங்க. ஃபிசிக்ஸ் படி கரெக்டாக இங்கே வச்சுக்கணும். இப்போ சுட்டோம்னா 1 2 ஆடே ஐயோ ஓகே எவி இப்படி தாங்க. இப்படி நம்ம அடிச்சு எல்லாத்தையும் கொள்ளணும். இதுதான் கேமு. இப்போ விளையாண்டு நம்ம இப்போ ஸ்டேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் கத்தாதீங்களா. இப்போ மேலே வந்து இது இருக்கா, இந்த இதை உடச்சுட்டோம்னா எல்லாருமே விழுகும். இப்போ உடச்சிடுவோமா? ஓகே, லெட்ஸ் 1 2 3 4 5 அவ்வளோ ஒரு குண்டு தான்டா உங்களுக்குலாம். வெற்றி. நெக்ஸ்ட் டக்கு வாங்க, டக்கு முடிச்சு விட்டு போயிட்டே இருப்போம். லெவல் 4 மேலே வந்து இப்போ பாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஏன் அந்த பாம்னா இங்கே பாருங்க, கீழே 2 பேர் செவுத்துக்கு பின்னாடி இருக்காங்க. அது புல்லட் பெனட்ரேட் பண்ணாது. ஸோ அதனால் இப்போ நான் அந்த இதை சுட்டேன்னா அந்த அந்த வெடிச்ச வைப்ரேஷன்ல கீழே செத்துட்டாங்க. இப்போ வந்து இப்போ அவன் ஓப்பன்ல இருக்கான். ஆனா என்னை அங்கே சுட்டேன்னா பவுன்ஸ் ஆகும்பா. அப்போ சுட்டோம்னா பவுன்ஸ் ஆகும். அப்படி நாங்களாம் அப்பயே மேக்ஸ்ல அப்படி இப்போ இந்த கட்டையை தள்ளி விட்டாலே செத்துருங்க அவன். ஐயோ, ரொம்ப ஃபோர்ஸா தள்ளிட்டுமே. ஐயோ நண்பர்களே, அப்போடி நல்லா இருப்பேன். பயந்துட்டு ஒரு புல்லட் தான் மிச்சமாகி போச்சு. என்னது ஃப்ரீ கிஃப்ட்டு 1 ஏர் ஷாட்டு. டு யூ என்ஜாய் பிளேயிங் ஸ்டூபிட்? ஓகே, நல்லா தாங்க இருக்கு. இல்லை இப்போ வேணாம், ரேட்டிங் அப்புறம் கொடுப்போம். இன்னும் 1 ஸ்டார் கொடுத்துட்டோம். இங்கே எனக்குள்ளே சுட்டோம்னாக்க இங்கே எனக்குள்ளே சுடுவோம். ஐயா கூட சுடுவோம். ரைட், அடுத்து அவன் அடிக்கலையா? ரைட்டு, ரெடி. இவன் எனக்கு வந்து இந்த இடத்துல அடிச்சோம்னா ரைட். எப்படி ஐயோ இப்படியே போட்டிருந்தா உங்களுக்கு. ஐயா இது உடைச்சோம்னா அந்த பால் உருண்டு வந்து அவங்க மேலே விடுவோம். ஸோ இங்கே அடிக்கலாம். இங்கே அடித்தோம்னாக்க அதில் பாலோட கட்டிங் வந்துச்சா. இது அன்எக்செப்டட். ஓகே இப்போ நமக்கு இங்கே கூட நான் அதுக்கு சொல்ல மாட்டேன். 2 வெடிகுண்டு மாதிரி இங்கனக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில். ஐயோ, அந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பாம்ஸ் வந்து நமக்கு லைக் இப்போ நான் ஏன்னா அடிக்க முடியல எவனையும். இப்போ கடைசியாக எனக்கு ஒரு புல்லட் தான் இருக்கும். பட் ஆனால் அதையும் ட்ரை பண்ணி அழிக்க முடியாது. இந்த பாம்பு பிடிங்க எல்லாம் செத்துருவாங்க. அதான் யூஸ் பண்ணும்போது நான் காட்டுறேன். நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகே வாங்க இதுமாதிரி முடிச்சுட்டு போயிட்டு இது என்ன அது எப்படி மேலே கீழே ஃபஸ்ட் அடித்தோம். ரைட்டு. ஓகே
நெக்ஸ்ட் சுட்டோம்னா அவ்வளோதான், ஒரே புல்லட்டு 3 பேரும் காலி. நெக்ஸ்ட் ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும், ஏன்னா அவ்வளோக்கா கேம் நல்லா நீங்கள் ஆனீங்கன்னா ரொம்ப சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி ஆனாலும் எனக்கு ஈஸியாக இருக்கு என்னன்னு தெரியல. நீங்கள் ஆனீங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒன் டைம் பிளேயபிள் கேம் இதெல்லாம். ஐயோ போக மாட்டேங்கிறானே, ஐயோ டேய் தம்பி, ஐயோ ஒரே புல்லட்டு, ஒரு புல்லட்டு, போயிடு போயிடு போயிடு, அவ்வளோதான் தோதுரும். நெத்தியடி சொல்லியடி, இவங்க 2 பேர் சாகாம இருக்காங்க. இப்ப எப்படி அது மேல போறது? A few moments later. லாஸ்ட் சாய்ஸ், அவ்வளோதாங்க. சூப்பர்டி. ஓகே, அந்த இது கல்லில் அடிச்சா கரெக்டாக இருக்கான். வந்து பாம் இருக்கு, இது அடிச்சுட்டு எப்படி ஒரே கல்லர் 3 மாங்க இங்க பாருங்க, மேல போய் நினைச்சு. அடிச்சோம்னாக்கா எப்படி வருது? என்னடா என்னடா வெளியே போக மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி ஐயோ ஐயோ ஏமால போடுது. 1 2 3 1 2 3 அவ்வளோதாங்க. இவ்வளோதான், இவ்வளோ ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஒன் டைம் போர் அடிக்குது அப்படின்னா என்கிட்ட கேட்கலாம். ஒன் டைம் பிளேயபிள். ஆனால் ஐயோ அது அங்கே போயிடுச்சு. இப்போ இவனை எப்படி அடிப்பீங்க? ரைட் ஓகே, முடிச்சு விட்டோம் நண்பர்களே. அடுத்ததாக அடுத்த கேம் உங்களுக்குங்க. அவ்வளோதாங்க, ஃபர்ஸ்ட் லெவலில் முடிச்சு விட்டுலாம். அவ்வளோதான், இங்கே வந்து கொத்து ஜோம்பிஸ். உங்களுக்கு எப்பயாவது இந்த இது வந்து ஒரு தாட் வந்திருக்கா? மீண்டும் தோல்வி அடைந்து விட்டோம். சரி ஓகே ரீட்ரை கொடுப்போம். நண்பர்களே, தோத்தாலும் பரவாயில்ல, ஜெயிக்கிறோம். நண்பர்களே, வாரத்துக்கு ஒரு 3 வீடியோ போடலாங்கிற மாதிரி பிளான் போட்டிருக்கேன். ஸ்டெடியூல் போட்டு விளையாட போகிறேன் அன்னைக்கு. அதனால நீங்கள் டெய்லியும் பார்த்தா எனக்கு கொஞ்சம் வியூஸ் வரும். வியூஸ் வந்தால் காசு வரும். காசு வரைக்கும் இந்த நாளாகும் சொல்கிறேன். சரி ஓகே, அவ்வளோ சாப்பிட்டே முடிச்சு பார்த்தீங்கன்னா வியூஸ்ன்னு சொன்னே வந்துச்சு. இதுக்கு ஒரு லைக்கை போட்டு ஸ்பாட்டிஃபைல ஒன்று போட்டுவிட்டேன். அந்த வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் சில பிரச்சனை ஆகிவிட்டது. ஸோ அதனால் அடுத்து ஒரு கேமாக மாற்றி போடுறேன், பாருங்கள். லெவல் டெவில் வந்து போடலாமா தெரியல, பார்க்குறேன் என்னன்னு பார்ப்போம். சரி ஓகே, முடிச்சுக்கலாம். அதோட நண்பர்களே போயிட்டு வரேன். பகாலிகளா, பாய் பாய். இது உங்கள் அன்னோன். பாய் 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 பாய்.